ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் மிரட்டும் ட்ரோன் காட்சிகள் உங்களுக்காக. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம். நரசிம்மகுமார் வணக்கம். நீர்வரத்து ஆர்ப்பரித்து செல்வதை தொடர்ந்து பொதுமக்களுக்கான பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்னென்ன? வணக்கம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு தொடர்ந்து நீர்வரத்து உயர்ந்து வந்து கொண்டுள்ளது. நேற்று இரவு 88,000 கனஅடியாக வினாடிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது சற்று தணிந்து 78,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வரை 8,000 கனஅடி நீர் மட்டுமே வினாடிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 78,000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. காவிரியின் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளக்காடாக ஒகேனக்கல் காட்சியளிக்கிறது. பாறைகளாக காட்சியளித்த காவிரி ஆறு தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க தடை விதித்தார். அதனைத் தொடர்ந்து பரிசல் இயக்கவும் தடை விதித்த நிலையில் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி கரையோரங்களில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் கரையோர பகுதிகளில் இருப்பவர்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் காவல்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் காவிரி கரையோரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.